கர்த்தருடைய வார்த்தை இப்போ நம்ம எடுத்து வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. ஒரு கேள்வியோடு இந்த மெசேஜ் ஸ்டார்ட் பண்றேன். 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்வதும் இல்லை. மந்திரம் இருக்குதா இல்லையா? மந்திரம் இருக்குதா இல்லையா? மந்திரம் இருக்குதுன்னா இல்லையா? இருக்குதா? இல்லைன்றவங்களாம் இல்லை, மந்திரம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அந்த கை வைக்கிறீங்களா? அண்ணா. அப்புறம் வேற யாரு? ஓகே. மற்றவங்க சூனியம் இருக்குதுன்றீங்க, அப்படிதானே? அவங்க சொல்றாங்க. சரி, ஆனா பைபிள் நான் சொல்றேன்னா இருக்குது, ஆனா நமக்கு கிடையாது. ஆமென். உலகத்துல இருக்குது, ஆனா நமக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த சூனியம் உடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜனங்க சொல்றாங்கன்னா, சூனியம்னா எனக்கு தெரியாத ஒரு காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும்போது, எனக்கு தெரியாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்குது. அப்படி நடக்கும்போதுலாம் நம்ம எது சொல்றோம்னா, யாரையும் எனக்கு விரோதமா செய்வினம் பண்ணிட்டாங்க, என் பொருளாதாரம் அப்படி கீழே போகுது, என் பிள்ளைங்க அடிபடுறாங்க, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை வருது, ஒவ்வொன்றும் பிரச்சனை வருது. இன்னொன்று சொல்லுவாங்க, அமாவாசைனா அதிகமாக வருது, கிருத்திகைனா அதிகமாக வருது, அதனால அமாவாசை பிரேயர் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரேயரே என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்தில். அமாவாசை பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற நம்புறதை விட கிறிஸ்தவங்க சூனியத்தை ரொம்ப நம்புறாங்க. அப்போ சூனியம் இருக்குதா இல்லையா? இருக்குது, ஆனா நம்ம கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லணும், சூனியம் இருக்குது, ஆனா நம்ம கிடையாது. அல்லேலூயா. ஏன் நம்ம கிடையாது? இங்க சொல்லிருக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யாக்கோபுக்கு விரோதமாய் நான் இஸ்ரவேல் கோத்திரம். ஆமென். இஸ்ரவேல் கோத்திரம் வந்து உங்களுக்கு சூனியம் வச்சா வராது, சூனியம் உங்க மேல வராது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனுஷனையும் நான் என்ன பண்ணுவேன், அவனை நீ குற்றப்படுத்து. இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பி எந்த ஆயுதம் எழும்புதோ அந்த ஆயுதத்தை நான் என்ன பண்றேன், வாய்க்காத போகும். அந்த ஆயுதத்தை பண்றானே அவனே நான் தான் அவனை சிருஷ்டித்தேன். இப்ப எப்படி சொல்றேன் பாருங்க, திருநீரை ரெடி பண்ணானே அவனே ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. அப்புறம் வேற என்ன சொல்லுவோம், முட்டைய வந்துச்சு, அந்த முட்டையை கோழியை கூட ஆண்டவர் உண்டாக்குனாரு. அப்போ எல்லாத்தையும் உருவாக்கணும் யாரு? இயேசு. அப்பா. அப்பான்னு சொல்லும் போது ஒரு கெத்து வருது இல்ல, உருவாக்குனதே எங்க அப்பா தான். அப்ப உருவாக்குறது யாருன்னா அவர் தான். அப்ப அவர் எதுவும் பண்ண முடியும். துறைக்கணும் அதிகாரம் எல்லாமே யார் கண்ட்ரோல் இருக்குது? அவர் கண்ட்ரோல் இருக்குது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவங்களுக்கு சூனியம் கிடையாது. ஆமென். ஒரு வசனத்துக்கு போகலாம், நம்ம எடுத்து வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் உபாகமம் 28:1 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. போன வாரம் நம்ம பார்த்தோம், மேன்மை எப்படி வந்துச்சுங்க? மேன்மை
வைராக்கியம் ஜோஷுவாக்குள்ள வைராக்கியம் இருந்து, அதனால கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அதுக்கப்புறம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருந்து அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணாரு? மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப வைராக்கியம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களை என்ன பண்றார்? ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், செவி கொடுக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா சாதிகளுக்கும் மத்தியில உங்களை என்ன பண்ணுவாரு? மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. அந்த அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. சரி, ரெண்டு பேர், ஒரு சிலர் வந்து சொன்னீங்க சுனியம் இருக்குது, நிறைய பேர் சொன்னீங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க? சுனியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இப்போ மேன்மை வந்து இந்த மாசம் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற மாசம் சொன்னார் இல்லைங்களா? சரி, மேன்மை வரது வேற விஷயம், மேன்மை வரப்போகுது அது வேற விஷயம். இருக்கிறத நம்ம தக்க வச்சுக்கணும்ல. இருக்கிறதே போதியா, மேன்மை வரட்டையா, ஆனா கையில இருக்கிறது என்ன ஆகுது? அப்படி கரையுதுயா. சம்பளம் வாங்கி கையில கரையுது, வாங்கி என்ன பண்றோம்? பாக்கெட்ல போடுறோம். பாக்கெட்ல போட்ட உடனே 5ஆம் தேதிக்குள்ள என்ன ஆகுது? காலி ஆயிடுது. அப்போ ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு கொண்டு வருது. அது ஒரு வேளை பிழிச்சுன்னு இருக்கலாமோ அப்படின்ற மனசில் கூட என்ன ஆகுது? தோணுது. உடம்பு சரியில்லாதாவது, ஒரு வேளை எதுனா ஒரு வேளை தப்பான ஏதோ வல்லமை, இது போல் பிழிச்சுனியத்தினுடைய வல்லமை ஒரு வேளை கிரியேட் செய்யலாமோ அப்படின்னு யோசிக்கிறது வருதா? இப்படி சொல்கிறோம் பாருங்களேன். போயினே இருக்கிறோம், நல்லா தான் போகிறோம், திடீர்னு ஒரு கள்ளத்தடைக்கு விழுறோம். டக்குன்னு விழுந்த உடனே சும்மா ஒரு கள்ளத்தடைக்கு தான் விழுந்துச்சுங்க, அதுக்கு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுமாங்க? அப்போது திடீர்னு ஒரு செலவு, ஒரு பெரிய தொகை வருது. இது ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல, அடிக்கடிக்கு இது போல் நடந்தால் என்ன மனுஷன் தோணுது? என்ன தோணுதுங்க? யாரோ ஏதோ வச்சுட்டாங்களோ அப்படி தோணுதா? உண்மையாக பேசுங்க. தோணுதா? அக்காவுக்கு தோணுது. அப்புறம் தோணுதா தோணலையா? என்றைக்கே ஒரு நாள் பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து வந்துனே இருக்குது எதுனா ஒரு பிரச்சனை கையில். இந்த மாதம் நான் வந்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் சமூகத்தில் வரோம், ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை உயர்த்துவோன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதம் பார்த்தா எல்லாமே என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வருது. ஃப்ரிட்ஜை தொடுறோம், ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சு. வண்டி தொடுறோம், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏதோ ஒன்று ஆயினே இருக்குது. அப்போ என்ன தோணுது நம்மளுக்கு? ஏதோ ஒரு நம்மளை மேற்கொள்கிற ஏதோ ஒரு சக்தி என்ன பண்ணுது? வேலை செய்யுது. ஒரு வேலை பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி வச்சுட்டானோ தோணுது இல்லை? நம்ம எல்லாருமே ஆண்டவர் கிடையாதுல்ல, மனுஷன் தானே. தோணலைன்னா மனுஷன் கிடையாது, நம்ம மனுஷனா எதுனா தோணணும். அல்லேலூயா. அப்போ தோணுது ஏதோ ஒன்று. என்ன பண்ணுறது? இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வந்து ஒரு போனஸும் கொடுத்தாங்க. தீபாவளி வரப்போது போனஸும் கொடுக்குறாங்க. அந்த போனஸும் கொஞ்சம் அப்படியே போகுதுன்னா எப்படி யோசிக்க தோணும்? இந்த மாதம் எக்ஸ்ட்ரா காசு வந்து எக்ஸ்ட்ரா காசும் போகுதுன்னா ஏதோ ஒரு சக்தி, ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மேற்கொள்ளுது நம்மளை அப்படின்னு தோணுதில்ல? அப்போது ஏதோ அந்த பிலிச்சுடைய பவர் இருக்கிறா போல் மனசு சொல்லுது. ஏன்னா நம்ம எல்லாமே எங்கேருந்து வந்தோன்னா அங்கேருந்து வந்துட்டோம், அந்த மார்க்கத்திலேருந்து வந்தோம். அந்த மார்க்கத்திலேருந்து வந்ததுனால அந்த மார்க்கத்துடைய அந்த கல்ச்சர் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் தோணும். அல்லேலூயா. தோணாதுன்னு சொல்கிறதுலாம் இல்லை, சும்மாட்டி நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். தோணும் எல்லாருக்குமே. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் அமாவாசை பிரேயருக்கு போய்க்கிறாங்க? தோணுதுனால தான் போகிறது இல்லை. ஒருவேளை அங்கே போனால் கட்டு உடைப்பாங்க, 2 கட்டு 3 கட்டு உடைப்பாங்க. அதனால் அங்கே போனால் சரியாக வந்து நான் போகிறது. அப்போது தோணணும் கண்டிப்பாக. சரி, அப்போ நம்மளுக்கு பைபிள் சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இங்கே நம்மளுக்கு தோணுது, மனசில் தோணுது. சரி, என்ன தான் ப்ராப்ளம்? இப்போ இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, மேன்மைப்படுத்துறது இருக்கட்டும், இருக்கிறத தக்க வச்சுக்கணும். ஆமேன். இருக்கிறதுல மீதி எடுக்கணும். ஆமேன்.
ஒரு 15,000 ரூபாய் வருதுன்னா 15,000 ரூபாய் ஒரு 1000 ரூபானா எடுத்தால் தான் அதுதான் மேன்மையே, அதுதான் ஆசீர்வாதத்தின் துளிரு. ஆமென், அல்லேலூயா. சரி, இருக்கிறதும் போதுன்னா ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்து அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது உனக்கு யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லைன்னு சொல்லுது. கரெக்டு தான் பஸ்டர். ஆனால் மனசு என்னமோ தோணுதே, மனசில் ஏதோ நடக்குது வீட்டில் அப்படின்னு தோணுது. அல்லேலூயா. சரி, ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பற்றாக்குறை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா, இங்கே பைபிள் சொல்லுது அவர் சத்தத்துக்கு என்ன பண்ணுமா, உண்மையாய் செவி கொடுக்கணுமா. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த உண்மையாய் செவி கொடுக்கறது மட்டும் எடுத்துக்கலாமே. சரி, நம்ம ஒரு வசனத்துக்கு போகலாம். சூனியம் இருக்குதா இல்லையா? சரி, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அப்படி 1லேருந்து வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, ம் இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் உம்மை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். ம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ம் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து ம் அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். போதும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுலை ராஜாவை தெரிந்து கொண்டு ராஜாவா அபிஷேகம் பண்ணுறார். இப்போ ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது எதுக்காக அபிஷேகம் பண்ணாராம்? அமிலேக்கரை நிர்மூலமாக்குறதுக்காக. அப்போது ராஜாவா தேவன் தெரிந்து கொண்டாரு, சவுலை அபிஷேகம் பண்ணாரு. ஆனால் அபிஷேகம் பண்ணும்போதே ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணுறாரு. அல்லேலூயா. உங்கள் மேலே இறங்குற அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. ஆமென். லபலபா சரபரன்னு கத்துறதுக்கு இல்லை, ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். அப்போ நோக்கத்தோடு உங்களை அபிஷேகம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ சவுல் என்ன பண்ணுறாருன்னா நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணுறாரு. என்ன நோக்கமா? ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, வனாந்தரத்தில் வந்தாங்க. அந்த இடத்துல அமிலேக்கு என்ன பண்ணிட்டான், அவனை வழிமறித்து அவனை பலவீனர்கள் என்ன பண்ணான்னா எல்லாரையும் என்ன பண்ணான், சாகடிச்சான். அதை மனசில் வச்சுருந்தார். என் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு வனாந்தரத்தில் நடந்து வராங்க, தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டத்தோடு வராங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணிட்டேன்னா, நீ எல்லாரையும் என்ன பண்ணிட்ட, பின்னாடி இருக்கிறவங்களாம் பலவீனர்களாம் என்ன பண்ணிட்ட, சாகடிச்சுட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், இவனை முடிச்சுனண்டா அப்படின்னு மனசில் வச்சாரு. எப்போனா இஸ்ரவேல் தேசத்தில் இந்த கானான் தேசத்துக்கு போகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே மனசில் என்ன பண்ணிட்டாரு, பைபிள் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை என்னை தெரிந்து கொண்டாராம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. ஒன்றும் உருவாகவே இல்லை. யார்? சவுல் உருவாகவே இல்லை, சாமுவேல் உருவாகவே இல்லை, ஒன்றுமே தெரியல. அவங்க அப்பா அம்மாவும் கல்யாணம் கூட பண்ணல, ஒரு தேசமே உருவாகலை. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சவுலை மனசில் வச்சுட்டார். எதுக்கு? அமிலேக்கிற உங்களை மனசில் வச்சுட்டாரு. முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்கள் எல்லார் மேலேயும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 10ஓட 11 இல்லை, உங்கள் எல்லாருக்கும் பரலோகத்தினுடைய ராஜ்யம் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்துருக்குது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லையா, நான் வரேன், சர்ச்சுக்கு வரேன், நான் பாட்டுக்கு போகிறேன், அப்படி இல்லை. உங்கள் மேலே அபிஷேகத்தை வச்சாரு பாருங்க. அப்பயே அந்த அபிஷேகம் என்னதுக்குன்னா செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு வேண்டிய பலனை கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ அபிஷேகத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, நீ போய் அவனுக்கு சொல்லி என்ன பண்ணுறேன்னா, இது போல் சொல்லு, அந்த அமிலேக்கரை நிர்மூலமாக்கணும். அவங்கள எப்படி பண்ணனா, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், எல்லாம் குழந்தை குட்டி மாடு ஆடு ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சர்வ சங்காரமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணனா, இது கேட்டுக்கின்னு போகிறான் பாருங்க. போயிட்டு என்ன பண்ணுறான், 9 வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ம் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் ம் இரண்டாம் தரமானவைகளையும் ம் ஆட்டுக்குட்டிகளையும் ம் நலமான எல்லாவற்றையும் ம் அழித்து போட மனதில்லாமல் மனதில்லாமல் தப்ப வைத்து தப்ப வைத்து
ம் உதவாதவைகளுமான ம் சகல வஸ்துக்களையும் ம் முற்றிலும் அழித்து போட்டான். ம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ம் சாமுவேலுக்கு உண்டாகி, ம் அவர் சொன்னது, ம் நான் சவுலை ராஜாவாக்கினது ம் எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. இப்போ சவுலை ராஜாவாக்கினது ஆண்டவருக்கு. இப்போ இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? தேவன் சொன்னதை இவன் என்ன பண்ணல, செவி கொடுக்காத நான் என்ன பண்ணிட்டான்னா, இவன் சிலது செய்யணும்னு சொன்னார் ஆண்டவர், இவன் செய்யவே இல்லை. செய்யாத மனசுக்கு ஆண்டவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தான். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போகிறோம் வரோம், நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணி நைட்டில் ஜெபம் பண்ணும்போது, இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தேன் ஆண்டவரே, நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் கிட்ட பேசினேன், நான் போனேன் வந்தேன். ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிரீதியாக இருக்குது ஆண்டவரே, நான் கரெக்டாக தான் செஞ்சேன்னா, இல்லை உங்கள் மனசு கஷ்டப்படுத்துறத போல் நான் எதனா பேசிட்டேன்னா, நான் எதனா செஞ்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நைட் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமேன். ஏன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரே பாருங்கள். இப்போ கூட சாமி சொன்னால நம்ம கண்ணை மூடினா மேலே பரலோகத்தில் இருப்போம். பெரிய பாக்கியம் இது. இங்கே சொன்னா அங்கே சொன்னா தெரியல. அப்போ பெரிய பாக்கியம் இது. ஆனால் இது பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார்ல, அப்போ அவருக்கு உண்மையாக இருக்கணும்ல. ஆமேன். இப்போ பாருங்கள், இவன் உண்மையாக இல்லை. இவன் என்ன பண்ணிட்டானா, இவன் தரமானதை எடுத்து வச்சுக்கினான். ஆடு மாடுலாம் என்ன பண்ணான், எடுத்து வச்சுன்னு ஆண்டவருக்கு பலியிடுறேன். இவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு நான் பலியிடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஆண்டவர் பலியிட்டு ஆண்டவர் சாட போகிறாரு, இவன் தான் சாட போகிறான். அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா, அது மேலே ரொம்ப அவனுக்கு மோகம் ஆசை அப்படியே எடுத்துட்டான். இப்போ இவர் சொல்கிறாரு, சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா 13 வாசிங்க. ம் 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 ம். இப்போ இவன் சொல்கிறான், நீ சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இவர் சொல்கிறாரு, அப்போ காடோட சத்தம் மாடோட சத்தம் கேட்குது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறது? மாட்டோடைய சத்தம் இவன் இங்கே இருக்கிறாரு, மாடு எங்கேயே இருக்குது, ஆனால் சத்தம் கேட்குதான். ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது ரொம்ப யோசிச்சு பேசணும். ஊழியக்காரன் தேவனோடு நடக்கிறான்ல, அப்படியே நடந்து நடந்து அவனுக்கு அப்படியே அப்படியே பழகிடும். அவனுக்கு எல்லாமே எப்படி பார்ப்பான்னா, சரீரத்தில் பார்க்க மாட்டான், ஆவியிலேயே பார்த்து அவன் அப்படி தான் பழகிடுவான். அதனால் அவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணோம், உஷாராக பேசணும். ஏன்னா அவனுக்கு ஆவிக்குறி காது ஆல்ரெடி திறந்து தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அவனுக்கு கதியாக தான் அவர் சத்தத்தை கேட்டால் தான் இவன் நல்லா இருக்க முடியும். அப்போ அவர் சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி போன ஆளுக்கு அவனுக்கு காது கேட்குது, எங்கேயும் ஆடு இருக்குது, எங்கேயும் மாடு இருக்குது, அது கத்துறது இவனுக்கு எங்கே கேட்குது. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு தெரில, அவருக்கு காவிக்குரிய காது இருக்குதுன்னு தெரில. ஆனால் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, வாசிங்க. ம் ம். யாருடைய தேவன்? இவன் என்ன சொல்லணும், நம்முடைய தேவனுக்கு. பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டவர் என் அப்பா அவங்களால சொல்ல முடியாது. அப்பாங்க அப்படியே உரிமையே கொண்டாட முடியாது. பாருங்க, அவங்க யாரோ ஒரு அப்பா போல அப்படியே யோசிப்பாங்க, ஆனால் அப்பான்ற அந்த பாசமே இருக்காது இவனுக்கு. பாருங்க, இல்லை பாருங்க, இவன் சொல்றான் உன்னுடைய தேவனுக்கு. அப்போ இவன் யாரு? இவன் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இவனே என்ன சொல்லிட்டான், நான் இல்லை, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. அவன் பேச்சு அவன் என்ன பண்ணுது, திருடனை பிடிச்சா என்ன பண்ணான், திருடன் பாருங்க, ஈஸியாக போலீஸ்காரன் பிடிக்கும் போது இவன் திருடனை கண்டுபிடிச்சிடுவான். நம்மளுக்கு கூட தெரியாது, அவனை கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா அவன் கண்ணுலேயே அவன் திருடன் சொல்லிட்டு அவன் காட்டி கொடுத்துருவான், முகமே காட்டி கொடுத்துரும். அதுபோல் இவன் சொல்கிறான், ஆமாம் நான் எடுத்தேன், ஆனால் உங்கள் தேவனுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், பலி எடுறதுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சாமுவேல் சொல்கிறாரு, 17 வாசிங்க. ம் 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 ம். நீ எங்கே இருந்துடா, உன்னை தூக்கின்னு ஆண்டவர் என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணார். அவருக்கு நீ என்ன பண்ணல, உண்மையாக இல்லை. பாருங்க, தாவீதுன்ற ஒரு மனுஷன்
அவன் என்ன பண்ணுறான்னா, இஸ்ரவேல் தேசத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்கே வருதுன்னா எருசலேமுக்குள்ளே வருது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா, முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆடுறான். ஏன்னா அவன் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கிறான். முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை ஆராதிங்க, அன்பு கூறுங்கன்னு சொல்கிறதுனால அவன் ஆடுறான். ஆனால் அவன் ஒருத்தர் சொல்கிறான், அவங்க ஒய்ஃபு, நீ என்ன இவ்வளோ இஸ்ரவேல் தேசத்தில் பயங்கர பெரிய ராஜாவாக இருக்கிற, நீ பெரிய ஆள், நீ போயிட்டு பொம்பளை பசங்களுக்கு முன்னாடி ஆடுறியே, உனக்கு அசிங்கமாக இல்லையா? அப்போ இவன் சொல்கிறான், என்னை ஆண்டவர் எங்கே இருந்தாருன்னா ஆட்டு பின்னாடி போனேன். இவனுக்கு பாருங்கள் அந்த இதுவே இல்லை பாருங்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலன்னா பழசுலேருந்து தூக்குனாரு பாருங்க, அந்த நன்றி இருக்காது. தூக்கி எடுத்தாரு பாருங்க, அந்த நன்றியை மறந்துடுவான். இவன் மறந்துட்டான். இவர் சாமுவேல் தான் சொல்கிறார், நீ எங்கே தெரியுமா இருந்த, நீ எங்கேயே இருந்த, உன்னை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், அவரை நீ என்ன பண்ணிட்ட, மறந்துட்ட. இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமிலேக்கினி அந்த கொண்டு வர சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சாவடிக்கிறாரு. சாகடிச்சுட்டு 20ஆம் வசனம் ஸ்டார்ட் ஆகுது, வாசிங்க. ம் 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 இப்போ இப்போ இவன் சொல்கிறான், நான் ஆகாப்ப என்ன பண்ணிட்டேன், சாகடிச்சிட்டேன். மாடு ஆடுலாம் சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் அவன் 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 ராஜா இருக்கிறான்ல, அவனை என்ன பண்ணிட்டேன், நான் சாகடிக்கிறதுக்கு கூட்டின்னு வந்துட்டேன், நீங்கள் சாகடிங்க. இப்போ இவர் சொல்ற, நான் பேச்சுனா நிறுத்து சொல்லிட்டு சொல்கிறாரு. ம் 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 இங்க பாருங்க, பில்லிச்சுனிய பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்போ இவன் என்ன சொல்றானா, எல்லாத்தையும் நான் ராஜா கூட பிடிச்சின்னு வந்துட்டேன், ராஜாவை நீங்க கொல்லுங்க. இப்போ சாமுவேல் சொல்ற, அந்த பேச்சு நான் நிறுத்து, ஆண்டவர் சொன்னது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு சொல்றான், இரண்டங்கம் பண்ணுதல் பில்லிச்சுனி பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் சரியா இருக்கிறதா. இப்போ கிறிஸ்தவங்களுக்கு பில்லிச்சுனியம் கிடையாது. ஆமென். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆமாம் பில்லிச்சுனியம் இருக்குது, அதோடைய தாக்கம் என் குடும்பத்தில் பார்க்குறேன் அப்படின்னா, நான் எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலன்னு அர்த்தமா. ஏன்னா இங்கே பைபிள் சொல்லுது பாருங்க, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை பார்க்கலும் நினத்தை பார்க்கலும் செவி சாய்க்கல. நீ செவி சாய்க்கலடா, நீ நான் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணல, நீ செவி சாய்க்கல. அந்த செவி சாய்க்காததுனால ரெண்டகம் பண்ணுறதும் பில்லிச்சுனிய பாவத்திற்கு முரட்டாட்டம். இப்போ நீ ரெண்டகம் பண்ணுறதுன்னா என்னது, இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறத இங்கே சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, இங்கே இருக்கிறத அவன் அங்கே சொல்லுவான், அங்கே இருக்கிறத இங்கே சொல்லுவான், இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு. இப்போ இந்த பேச்சு இருந்தாலே என் வாழ்க்கையில் தேவனுக்கு தேவனையே நான் கனப்படுத்திக்கிட்டு உலகத்தையே நான் கனப்படுத்துகிறேன்னா, எனக்கு என் குடும்பத்தில் எனக்கே தெரியாத ஒரு சக்தி வேலை செய்யறதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமேன் போட்டுக்கினேன், அங்கேயே ஆமேன் போட்டேன். ஆமேன் போட்டேன்னா, இங்கே நான் போன வாரம் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, தேவனுக்கு முன்னாடி ஆமேன், தேவனை சல்யூட் பண்ணானா, தேவனுக்கு வணக்கம் பண்ணானா, வேற யாருக்கும் வணக்கம்
போட தேவையில்லை. இவன் மனுஷனை வணக்கம் பண்ணான், அதனால தான் என்ன பண்ணிட்டான், தேவனை வணக்கம் பண்ணுறது தவறிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால இவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த அந்த ராஜான்ற பதவியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்தானத்திலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறார், கீழே தள்ளிட்டார். அவனுக்காக வச்சிருந்த ஒரு பொறுப்பை என்ன பண்ணுச்சுன்னா எடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ எடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பதவி வேற ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. இப்போது இருக்கிறதும் இவங்க வாழ்க்கையில் இருக்கிறது என்ன பண்ணுச்சு, மேன்மை அப்படியே பறி போயிடுச்சு. ஏன் பறி போயிடுச்சுன்னா அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால அந்த பில்லிச்சூனியத்துடைய பவரு அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு, வேலை செஞ்சிச்சு. சரி, இந்த வசனம் உங்களுக்கு சரியாக புரியலனாலும் இன்னொரு வசனத்துக்கு போனால் டக்குன்னு புரிய பாருங்க உங்களுக்கு. இவனுக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியரில் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. வெளியரங்கமாக இருக்கிறது அவை அவனை. இப்போ பாருங்கள், இப்போது ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க பில்லிச்சுனியம் இல்லை பாஸ்டர், நமக்கு கிடையாது பில்லிச்சுனியம். ஆனால் பில்லிச்சுனியத்துடைய அதோடைய வேலை என்ன தெரியுமா, பில்லிச்சுனியத்துடைய வேலை பவர் என்ன தெரியுமா, தேவையில்லாத சில காரியங்களும் நம்ம ஃபேமிலி நடந்துனே இருக்கும். சில காரியம் நம்ம ஃபேமிலி நடந்துனே இருக்கும்போது அதோடைய பவர், அதோடைய வல்லமை எப்படியோ அதே போல் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் நடக்கும்போது நம்ம சொல்லிக்குவோம் இது பில்லிச்சுனியத்துடைய பவர்ன்னு நம்ம சொல்லிக்குவோம். இல்லைங்க, இங்கே இவர் சொல்கிறாரு என்ன பிரச்சனையா, அது மாம்சத்தின் கிரியா, மாம்சத்தின் கிரியை. இப்போ சவுலுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் மாம்சத்திலே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மாம்சத்திலே பார்த்தான், மாம்சத்திலே நடக்க ஆரம்பித்தான். இப்போ அவன் யாருன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவன் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவன் அபிஷேகம் பண்ணதுனால அவன் தேவன் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அவன் 10ஓட 11 இல்லை, அவன் ராஜாவாக இருக்கிறான். அவன் யாருன்னா தேவனுக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுற ஒரு ஆள், தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு ஆள். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவன் சாதாரண ஒரு மனுஷன் போல் ஆயிட்டான். ஏன் சாதாரண மனுஷன் போல் ஆயிட்டானா, அவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியையுடைய அந்த காரியம் உள்ளே இருந்தது. மாம்சத்தின் கிரியை என்னன்னா வாசிங்க. ம் 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 பில்லிச்சுனியம் ம் 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 ம். இப்போ இவர் சொல்கிறாரு மாம்சத்தின் கிரியை. இன்னும் பாருங்க, நம்ம ஆவி மனுஷன், நம்ம பேர் என்னது, ஆவிக்குரியவங்க. நீங்கள் ஆவிக்குரியவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமேன், அல்லேலூயா. நம்ம மாம்சத்துக்குரியவங்க கிடையாது. ஆமேன், சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் ஆவிக்குரியவங்க, நீங்கள் மாம்சத்துக்குரியவங்க கிடையாது. மாம்சத்துக்குரியவனுக்கு அவன் சண்டை போடுவான், அவன் விபச்சாரத்தை யோசிப்பான், அவனுக்குள்ளே வைராக்கியம் இருக்கும், ஜாதியை பற்றி பேசுவான், என் ஜாதி பெருசுன்னு சொல்லுவான். அவனுக்குள்ளே பொறாமை இருக்கும், அவனுக்குள்ளே கோபம் இருக்கும், அவனுக்குள்ளே விபச்சார சிந்தை இருக்கும், அவனுக்குள்ளே இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அவன் யாருன்னா மாம்சத்துக்குரியவன். இப்போ இவனுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, தேவனுடைய சத்தத்தை செவியினால் ஏன் கேட்க முடியல, தேவனுடைய சத்தத்துக்கு ஏன் செவி சாய்க்க முடியல, அவர் சொல்கிறத ஏன் என்னால் கேட்க முடியலன்னா, எனக்குள்ள மாம்சத்தின் கிரியையுடைய அந்த சுபாவம் எனக்குள்ள இருக்குது. அந்த சுபாவத்தை ஒரு பெரிய லிஸ்ட்டாக போடுறாரு. அந்த லிஸ்ட்டில் எது வருதுன்னா பில்லிச்சுனியமும் வருதான். அல்லேலூயா. இப்போது எப்படி சொல்கிறதுனா, சண்டை ஒரு அக்கானா பில்லிச்சுனியும் ஒரு தங்கச்சி, பில்லிச்சுனியும் ஒரு தங்கச்சின்னா மொரட்டாட்டம் ஒரு தம்பி, இது எல்லாம் ஒரே குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரே குடும்பம். அக்கா வந்தால் அக்காவை பார்க்குற தங்கச்சி வரும், தங்கச்சி பார்க்குற தம்பி வருவான். வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா, வருவான், எல்லாம் வருவான். அப்போது இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா பேர் என்னன்னா மாம்சம். அந்த அப்பாவை என்ன பண்ணோம்,
அந்த அப்பாவை சிலுவையில் என்ன பண்ணோம்? ஒரே அரைஞ்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்துக்கு போகலாம். கொலோசியர்னு நினைக்கிறேன். இல்லை, அவனை புறம்பே தள்ளும். எபிரேயரா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். கொலோசியருக்கு போகலாம். மூணு ஒன்று வாசிங்க. ம் 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 நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசில் வீட்டிற்கு இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள். இப்போ மேலானது இவன் என்ன பண்ணலன்னா, யார் தேடலைன்னா சவுல் என்ன பண்ணல, மேலானதை தேடாதனால தான் இவன் தேவையில்லாத வசனம் சொல்லுது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோட கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவைகளோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டாக்குற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ இவனுக்குள்ள அந்த கிரியை இருந்து பாருங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால மாம்சத்தின் கிரியை நம்ம ஈஸியாக அழிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ மாம்சத்தின் கிரியை சவுலுக்குள்ள இருந்தது. சவுலுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் ராஜ்யபாரமே போயிடுச்சு, அவன் மேன்மையே போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கலாத்தியரில் பைபிள் சொல்லுது, அந்த மாம்சத்தின் கிரியை என்னன்னா விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, இது எல்லாமே. ஆனால் இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிட்டேன், நான் புதுசாக எழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம மனசு இருந்ததுன்னா நம்ம எது யோசிப்போம்னா ரொம்ப உயர்வாக யோசிப்போம், மேலானதை யோசிப்போம். மேலானதுன்னு என்னது? மேலானதுன்னா அதுங்க, காரில் வரும்போது சாமி சொன்னோம், நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம தேவனுடைய வலது பாரசில் இருக்கிறோம். எங்களுக்கு 2 பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட். கலாத்தியர் 4:30 வாசிங்க. ம் 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 புறம்பே தள்ளு என்று சுதந்திரவாளி ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, இவன் என்ன பண்ற, புறம்பே தள்ளு. யாருன்னா ஆகாருடைய பையனை புறம்பே தள்ளு. இவன் கூட இருக்கிற வரைக்கும் நீ சுதந்திரத்தை என்ன பண்ண முடியாது, ஈசாக்கு அடைய முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், புறம்பே தள்ளு. மேன்மை. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா உன்னுடைய மாம்சத்தின் கிரியை என்ன பண்ணனா நீ புறம்பே தள்ளு. அது போற வரைக்கும் உனக்கு மேன்மை வராது. நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், மாறினே இருக்கணும். எதை மாறணும்னா மேலானதே யோசிக்கணும். அல்லேலூயா. கீழே யோசிக்கக்கூடாது. கீழே தான் அது மாம்சத்தின் கிரியை, கீழே யோசிக்க வைக்கும். ஆனால் மேலானது என்ன பண்ணணுமா, யோசிக்கணுமா. மேலானதுன்னா நான் அப்பாவுடைய சீட்டில் இருக்கிறேன். நானும் சாம் சொன்னான், தண்ணி தெளிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்து கிறிஸ்தவத்தை கெடுத்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சர்ச்சில் என்ன பண்ணக்கூடாது, இந்த தண்ணி தெளிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா
ஒருவேளை புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா, அவங்க கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த நிலைக்குள்ளே கொண்டு வந்து ஜனங்களை நிறுத்திடணும். கரெக்டு தான். ஆனால் வந்து புதுசாக வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதை டக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் சொல்லினே வந்தோம். அப்போது ஜனங்க என்னன்னா, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அவங்க மனசை மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா தேவனோடு இருக்கிறீங்க. இவனை எங்கே வச்சாருன்னா ராஜாவை வச்சார். இவன் எல்லாரும் போலையும் கிடையாது. ஆனால் அந்த 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 எங்கே இருக்கிற அந்த பதவி என்ன பண்ணிட்டான்னா, இவனுக்கு ஆடு மாடுலாம் பெரிய விஷயமா ராஜாவுக்கு. அவன் சொன்னான், ஒரு கூட்டம் ஆடு வேணும், ஒரு கூட்டம் மாடு வேணும்னா அவன் கொண்டு வருவான். ஆனால் அவன் புத்தி பாருங்க ரொம்ப கீழே இறங்கிச்சு. ஏன்னா இவனுக்குள்ள மாம்சம் மாம்சம் என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்குள்ள அந்த ஜென்ம சுபாவம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் ஆண்டவருடைய சத்தத்தை அவனால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அந்த கேட்க முடியாததுனால தான் அதுக்கு பின்னாடி எது இருந்ததுன்னா அந்த பில்லிச்சுனித்துடைய அந்த வல்லமை. நான் சொன்னேன்ல, அவனுக்குள்ள மாம்சம் கிரியை வந்து அப்பானா கீழே மொரட்டாட்டம், தங்கச்சி, அதுக்கப்புறம் பில்லிச்சுனியும், இது போல் எல்லாமே கூட வந்துடுது. அல்லேலூயா. நம்ம சொல்லிக்க முடியாது. நம்ம வந்து நினைப்போம், இல்லை அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, இருக்குது. அந்த பில்லிச்சுனியுடைய பவரு ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி ஏதோ மோதினே இருக்குது. மோதுதுன்னா உலகத்தில் மோதலாம், ஆனால் எனக்கு மோதாது. எனக்கு மோதுதுன்னா நான் அது கூட நான் என்ன பண்ணுறேன், கையை கோர்த்துன்னு இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவர் மேலானதை யோசினா இவர் யாருன்னா, இவர் சாந்தம் குணம் உள்ளவர். அல்லேலூயா. இவர் அன்பின் சொருபி. இன்னொன்று பைபிளில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 12 லாஸ்ட் வாசிங்க, லாஸ்ட் வசனம். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் இன்னும் அதிகமான மேன்மையான வழிகள். இப்போ உங்களை மேன்மைக்குள்ள ஆண்டவர் நடத்துறாருல, இதுக்கு இங்க கொரிந்தியர்கள் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இந்த மேன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு வழி சொல்றேன்பா. அந்த வழி என்னவா, நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு. இப்போ தேவனுடைய அன்பு மேலாண்ட நான் பார்க்கும்போது தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய நற்குணம், தேவனுடைய அவருடைய கேரக்டர். அல்லேலூயா. அவர் கேரக்டர் என் கேரக்டராக மாறணும். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் அதெல்லாம் அது சும்மா சீப்பெல்லாம் யோசிக்க மாட்டார். ஏன்னா அவர் யாருன்னா, அவர் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜா, நீங்க இளவரசன். இளவரசன் புள்ள எப்படி யோசிப்பான், ராஜா போல யோசிக்கணும். ஆமீன். இவனுக்கு பாருங்க புத்தி கேட்டு போச்சு. அதனால தான் இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ராஜபாரமே போயிடுச்சு. யாருக்கெல்லாம் புரியுது, யாரெல்லாம் என் கூட வரீங்க, நான் முடிக்கிற மெசேஜை. இப்போ இவனுக்குள்ள இப்போ பவுல் சொல்றாரு, அவனை நீ புறம்பே தள்ளுன்றாரு. அவனை தள்ளிவிடு. தள்ளிவிடலன்னா உனக்கு வாக்குத்தத்தம் உன்னால சுதந்திரிக்க முடியாது. எவ்வளோ வாக்குத்தத்தம் வருஷம் ஃபுல்லா வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க முடியாது. எப்போ சுதந்திரிக்க முடியும்னா, ஜென்ம சுபாவத்தை என்ன பண்ணோம், மாம்சத்தை என்ன பண்ணோம், புறம்பே தள்ளணும், தூக்கி போட்டுணும். மாம்சத்துலேருந்து பைபிள் எது சொல்றதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணின்னு மாம்சம் சொல்கிறத நான் கேட்காத தூக்கி போட்டால் நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிடுவேன். அல்லேலூயா. மேலான வழியா இந்த பைபிள் சொல்லுது பாருங்க. அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது, அன்பு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இந்த கேரக்டர், அந்த கேரக்டர் தூக்கி போட்டு இந்த கேரக்டர் நான் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்னா, நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன், அவர் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மேலானதை நாடணுமா. அல்லேலூயா. அந்த மேலாத நாட அவன் யோசிச்சிருக்கலாம்ல, நான் எங்கே இருந்தேன் என்னை ராஜாவாக ஆக்குனாரு. தாவீது பாருங்க, நான் எங்கே இருந்தேன் என்னை ராஜாவாக ஆக்குனார். இவனுடைய பாருங்க பைபிள் சொல்லுது, தாவீது வர வர விருத்தி, இவன் பாருங்க விருத்தி ஆனா போயிடுச்சு. எல்லாமே வந்தான், நல்லா தான் வந்தான், எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டு நல்லா தான் வந்தான், நல்லா சூப்பராக வந்தான். ஏன்னா இவனை எல்லாரும் ராஜாவாக ஏற்றுக்கினாங்க, எல்லாருக்கும் ஹீரோவாக தெரிஞ்சான். ஆனால் பாருங்க கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்காததுனால அப்படியே போயிடுச்சு எல்லாமே. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை இருக்கிறத நான் தக்க வச்சுக்கணும்னா ஒன்று தான் செய்யணும், என் ஜென்ம சுபாவத்தை தூக்கி அடிக்கணும். ஆமீன்.
என் மனசில் வரத்தை நான் யோசிக்காத, பைபிள் என்ன சொல்கிறோம் அதை யோசிக்கணும். பைபிள் சொல்லுது மேலானதை யோசி. நீ எங்கே இருக்கிற அதை யோசி. நீ யார் நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற அதை யோசி. நீ யோசிக்கும் போது உன் மனசு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன் நான், புத்தி பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஆனால் பிச்சைக்கார புத்திக்கு இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. மனசு பெருசாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ மனசு எப்படி இருக்கணும்? அவரை யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ மேலானதை நான் யோசிக்கும் போது, மேலானதை நான் யோசிச்சு நான் செயல்படும் போது, இந்த ஜென்ம சுபாவம் நம்மளுக்குள்ள வேலை செஞ்சுனே இருக்கும். இந்த ஜென்ம சுபாவத்தை நம்ம தூக்கி போடுற வரைக்கும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. இவனால் சுதந்திரிக்க முடியல பாருங்க. ராட்சிபாரம் போனது மட்டும் இல்லை, எந்த அமிலேக்கனை விட்டானோ அந்த அமிலேக்கனும் இவனுக்கு சாவச்சிட்டான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். உண்மையாய் செவி சாய்க்கணும். அவர் வார்த்தைக்கு உண்மையாக உங்களால் செவி சாய்க்க முடியலன்னா உங்களுக்குள்ள ஜென்ம சுபாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஜென்ம சுபாவத்தை எப்படி தூக்கி போடுறது? எப்படி தூக்கி போடுறது? மனசு அவரை யோசிக்கணும். அவர் எங்கே வச்சிருக்கிறாருன்னு, என்னை ராஜா வச்சிருக்கிறாரு, அவர் சீட்டில் உட்கார வச்சிருக்கிறாரு, என்னை மேலே வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அதை யோசிக்க சீப்பானது சும்மா அந்த மனசுக்குள்ளே வருதுங்களே, அதெல்லாம் தூக்கி போட முடியும். சண்டை, அந்த பொறாமை, அந்த வாக்குவாதம் எல்லாம் தூக்கி போட முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க சொல்லிட்டாங்க, அவள் ஒன்று சொல்லிட்டான், நான் ஒன்று செய்ய போகிறேன், அப்படிலாம் கிடையாது. அவரே என்னை தூக்கி வச்சிட்டார். இவங்க சொன்னான்னா சொல்லலைன்னா, இவங்க என்ன அசிங்கமாக நினச்சாங்கன்னா, அவர் என்னை நேசிக்கிறேன்ட்டார். ஆமென். இவங்க என்னை ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அவரே நேசிச்சார், இவங்க நான் தூக்கி போடு அப்படின்னு போனோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி யோசிச்சு அவரோட கூட உட்காந்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே உங்கள் மனசு மாறினே இருக்கும். அதுக்கப்புறம் சரீரம் வேலை செய்யாது, ஆவி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆவி ஈஸியாக சுதந்திரிக்கும் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை. ஆமென். எல்லா ஜனங்களையும் காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தான் பிள்ளிச்சுனியம், நம்ம கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு பிள்ளிச்சுனியை வைக்கிற ஒரு மனுஷன்தான் பிள்ளையாம். அவன் சொல்கிறான், யாக்கோபுக்கு மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்வதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு எதுவுமே வைக்க முடியாது, யாருமே வச்சா உனக்கு பலிக்காது. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. பலிக்கணுன்னா ஒன்று தான், நீ மாம்சத்தில் நடந்தால் பழிச்சிடும், நீ மாம்சத்தில் மூவ் பண்ணால் பழிச்சிடும். நீ மாம்சத்தினுடைய கிரியை உனக்குள்ளே இருந்ததுன்னா அது பழிக்க ஆரம்பிச்சிடும். அவன் வைக்குவானா, உனக்கு அது வச்சிடும். இன்னைக்கு உனக்கு இல்லை. பைபிள் சொல்லுது, உனக்கு பிள்ளிச்சுனி யாரை வைக்க முடியாது. அதை விட நான் பெரியவராக இருக்கிறேன், என் வல்லமை பெருசு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு தேவன் சவுலை தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்தை யோசிக்கல, கர்த்தரின் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். எங்கே இருந்த கர்த்தரின் அழைச்சி ராஜாவாக்குனார். முதல் ராஜா. எவ்வளோ கனம், எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ காலாட்கள் இருந்தாங்க அவங்க கூட, எவ்வளோ ஜனங்க அவங்க கூட இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரே நாளில் கெடுத்துட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதனால. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத ஒரே ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்து, அது ஜென்ம சுபாவத்தின் ஆவி. அந்த ஜென்ம சுபாவம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியல. அவனை எப்படிலாம் ஆண்டவர் மனசுல வச்சிருந்தாரோ அது எதுவுமே அவனால சுதந்திரிக்க முடியல. எல்லாத்தையும் போயிடுச்சு, ராஜபாரம் கிழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் போதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மாம்சத்தின் கிரியை உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. ஒருவேளை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? மேலானதை யோசிங்க. நீங்க கிறிஸ்துவோட மரித்தது உண்டானா நீங்க மேலானதை நாடுங்கள். பைபிள் சொல்லுது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரோட உயிரோடு எழுந்திருக்கிறீங்க. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற வலது பார்சல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதை யோசிங்க. அதை யோசிக்க 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 எங்கள் மாம்சத்தில் வரத்து எல்லாத்தையும் தூக்கி போடுவீங்க. எல்லாம் சண்டையை தூக்கி போடுவீங்க, வாக்குவாதங்களை தூக்கி போடுவீங்க, எல்லாவற்றையும் பிடிவாதங்களை எல்லாத்தையும் தூக்கி போடுவீங்க. தூக்கி போட 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 உங்களுக்கு விரோதமாய்
உங்களுக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கை கெடுக்கணுன்ற அந்த இஸ்மாவேல் உங்களை விட்டு போவான். வேதம் சொல்லுகிறது, அவனை புறம்பே தள்ளு, அப்போதுதான் நீ வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியும். கோபத்தை புறம்பே தள்ளு, பிடிவாதத்தை புறம்பே தள்ளு, தேவையில்லாத குற்றப்படுத்தத்தை புறம்பே தள்ளு, இச்சையை புறம்பே தள்ளு, வாக்குவாதங்களை புறம்பே தள்ளு. எல்லாத்தையும் தேவையில்லாத காரியங்களுக்கு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் உனக்குள்ள இருந்துன்னா எல்லாத்தையும் தூக்கி போடு. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றத்துக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னை மேன்மைக்குள்ள நடத்துறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு உண்மையாய் செவி சாய்க்கும்படியாய், உங்க வார்த்தைக்கு உண்மையாய் செவி சாய்க்கும்படியாய், ஆண்டவரை செவி சாய்க்க முடியாதபடிக்கு ஆண்டவரை எங்க ஜென்ம சுபாவத்தை தூக்கி போடுற ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை மேலானது நாங்கள் நாடும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு அவங்க எனக்கு விரோதமா வச்சுட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கரெக்டானா எனக்கு யார் வச்சானா எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நான் மாற்றி போடுகிற வல்லமை எனக்குள்ள இருக்குதுப்பா. எனக்குள்ள பெரிய காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. நான் சாதாரண ஆள் இல்லை ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருக்கிறேன். உனக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ராஜா போல யோசிக்கும்படியாய் செயல்படும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உனக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் இந்த சிந்தையோடு போக உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இவங்க ராஜாவுடைய பிள்ளையா இருக்கிறாங்க, அந்த ஒரு நினைவோடு போகட்டும். மாம்சத்தை ஆண்டவரை கிரிகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரை உங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் சொல்லி செபிக்கிறோம். இந்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என ரசியன் சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.